ஒரு நாளைக்கு ஒரு டீயோட ரேட்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகும்? இவ்வளவு எனக்கு ஒரு நாள் செலவாகும் டீக்கு மட்டுமே அப்படின்னா நீங்க எவ்வளவு சொல்லுங்க? எங்களுக்கு ஒரு நாள் செலவு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 150 ரூபா 200 வந்துடும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீ 12 ரூபா இப்போ இவர் விற்கிறாரு. நாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 டீயாச்சும் குடிச்சிருவோம். அப்போ அது என்ன ஆகும்? 10 டீயோட 120 ஆயிடும். அந்த 100 டீயோட போகாது, எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் சேர்க்கும் போது கண்டிப்பா 200 வந்துடும். எனக்கு மட்டும் கிடையாது, ரோட்ல வியாபாரம் பண்றவங்களும் சரி, பெருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே இந்த டீ அத்தியாவசியமான ஒன்னதான் இருக்கு. உங்க பகுதியில அந்த நலத்திட்டங்கள் உதவிகள் எல்லாம் கிடைக்குதா? இல்ல இப்ப இப்போ ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கே நியாய விலை கடையில இருக்கிற பொருட்கள் உங்க வீட்டுல கொடுக்கப்படுறோம், இல்லன்னா உங்களோட கோரிக்கை நீங்க வந்தது அப்படின்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமா நீங்க அதை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. சும்மா பேப்பரா தான் இருக்க தவிர அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஒரு 100 பேர் அந்த மனு கொடுத்தாங்கன்னா அதுல ஒரு 5-6 பேருக்கு ஓகே ஆகுது. மிச்சம் எல்லாமே அந்த மனுல என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, சேவை மையத்துக்கு போங்க, கடைக்கு போங்கன்னு சொல்லி கடைக்கு தான் அனுப்பிச்சுடுறாங்க தவிர அது தீர்த்து ஒரு அந்த முடிவு வரல. அந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கல மக்களுக்கு. சும்மா ஒரு பேருக்கு அனுப்பிச்சுடுறாங்க தவிர இது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ரேஷன் கடையில எல்லாம் வீட்டுக்கு போய் வாங்குறீங்களா இல்ல வீட்டுக்கு கொண்டு போறாங்களா? நீங்க நேரா போய் வாங்குறீங்க? இல்ல, எல்லாருக்கும் அந்த இது கிடையாது. வயசானவங்களுக்கு ஹேண்டிகேப்டுக்கு மட்டும் வீடானது கொடுக்குறாங்க. மிச்சம் எல்லாம் நம்ம கடையில தான் போய் வாங்கணும். எல்லாரு மேலேயும் தப்பு இருக்கு, பொதுமக்கள் மேலேயும் தப்பு இருக்கு, அதிகாரிகள் மேலேயும் தப்பு இருக்கு, அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்கு. இதுல மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அரசாங்கம் ஒரு தலைவர் சரியா இருந்தாருன்னா நிச்சயமா அவங்களுக்கு கீழே வேலை செய்யணும் எல்லாருமே கரெக்டா வேலை செய்வாங்க. தலைமை சரியில்லைன்னா அதிகாரிகள் சரியா வேலை செய்ய மாட்டாங்க.